உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்பட வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் இந்த பூண்டிமா மாநகரிலும் நேற்றைய முன்தினம் வேளாங்கண்ணி மாநகரிலும் அன்னையின் திருக்கொடியை பறக்க விட்டு ஆயிரக்கணக்கான மக்களின் உள்ளங்களை அன்னை மரியாள் கவர்ந்தெழுத்திருக்கின்றாள். அதிசயம்! என்ன கூட்டம்! ஜாதி சமயம் பாராது அனைவரும் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக ஒன்று கூடி மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று பக்தி பரவசத்தில் உலகமே யூடியூப்பில் பார்த்து வியந்து போற்றியது. அன்புக்குரியவர்களே, நம் அன்னையின் மேல் கொண்டுள்ள பக்தி பரவசத்தோடு மட்டும் நாம் நின்று விடாமல், அன்னையின் மடிதான் குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் என்ற சொல்லிற்கிணங்க அன்னையிடம் இன்று 3 முத்தான 3 பாடங்களை இறை வார்த்தையின் அடிப்படையில் படித்துக்கொள்ள நாம் முன் வருவோம். நான் இப்போது சொல்ல இருப்பது தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் அன்னை மரியாளை பற்றி நேற்றைய முன்தினம் அந்த கொடியேற்ற பெருவிழாவில் கூறிய மறையுரையின் கருத்துக்களையும் உள்வாங்கி உங்களிடம் நான் கூற விரும்புகின்றேன். அதாவது 3 கருத்துக்கள். 1, கேள், கூர்ந்து கேள். 2, உடனிரு, அக்கறையுடன்